எலிஃபென்ட் பார்த்த சந்தோஷத்துல உமர் ஒரே சிரிப்பும் சத்தமும் போட்டுட்டு இருந்தான். எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் வந்துட்டு திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து நிறைய யானையெல்லாம் வளர்த்துவாங்க. அதனால இங்க வந்து அடிக்கடி யானைகளை பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருந்தது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டியது இருந்தது. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மதியத்தோட முடிஞ்சது. பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரும்போது நைட் ஆயிடுச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. நம்மள பல பேர் வந்து நம்ம உடம்ப வந்து கவனிக்கிறதே கிடையாது. என்னதான் பார்த்து பார்த்து நல்லதை சாப்பிட்டாலும் இத்தனை வயசுக்கு மேல நம்ம இருக்கவா போறோம், போய் சேரதான் போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு பல பேர் வந்துட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது. எப்படி நம்ம சம்பாதிக்கிறோமோ, நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து தன்னுடைய உடம்பு பாத்துக்க வேண்டியதுல பெரிய கடமை வந்து இருக்கு. பிடிச்சதை சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா எப்பவுமே வந்து ஹெல்த் வைஸ் வந்து கான்சியஸாவே இருங்க. மாதுளம்பழத்து கூட துருவன தேங்காய் சேர்த்து ஜூஸ் எடுத்து டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிங்க அப்படின்னா வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது. இது நீங்க குடிக்கும் போதே வந்து அதை நீங்க ஃபீல் பண்ணீங்க அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.